குற்றாலத்துக்கு எங்கள் ஐயா குளிக்க போகிறாங்க. முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் ஐயா, நம்ம ஐயா காமராஜ் குளிக்க போகிறாங்க. சனங்கள்லாம் துணியை பாதியை எண்ணெயும் தேய்ச்சிட்டு துணிமணியாக அரை ஒரே குளியல ஓடுறாங்க. வண்டியை நிப்பாட்டி என்னன்றாங்க. ஐயா எங்களை குளிக்க விடாமல் போலீஸ்காரங்க அடித்து தரத்துறாங்கய்யான்னு. கூப்பிடுப்பா அவனே, நீ வா. என்னப்பா ஏப்பா மக்களை வரட்டே பண்ணு. ஐயா அது முதலமைச்சர் இந்த மாதிரி அமைச்சர்கள் வரும்போது பொதுமக்கள் குளிக்கக்கூடாதுன்னு சட்டம் யாரையா சொன்னதுன்னு. வெள்ளக்காரங்க காலத்தில் துறமார்கள் போட்டிருக்காங்க அந்த சட்டத்தை. அவங்க குளிக்க வரும்போது யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் விரட்டிடணும். யோ அது வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட போது கொண்டாந்த சட்டம். யார் நாடு விடுதலை பெற்றுச்சு, நம்ம ஆட்சி மக்களாட்சியா, மக்களுக்கான அதிகாரம். நீ என்னையா மக்களை குளிக்க விடாம விரட்டிக்கிட்டு இருக்க? விரட்ட உன்னைய கோபப்படுவானா என்னைய கோபப்படுவானா? ஐயா முட்டாள், போயா மக்களை குளிக்க வையா, போயா எல்லாரும் போய் குளிங்க. சட்டம் ஐயா, சட்டம் வெங்காயம் கிழிச்சு போடியா, போடியா அன்னையிலிருந்து சட்டம் மக்கள் குளிக்கலாம். போயா சட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றின தலைவன். நினைச்சு பாருங்க. இந்த விவேகானந்தர் கட்டடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய போராட்டம். பேருந்துல போற போது நடத்துனர் ஒரு மாணவரை அடிச்சு போறாரு. உடனே மாணவர்கள்லாம் தெருவில் இறங்கி போராட்டம். முதலமைச்சருக்கு அழைப்பு வருது, காமராஜுக்கு வண்டி எடுப்பா. போராடுற இடத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போன முதலமைச்சரை பாரு. இன்னைக்கெல்லாம் வருவானா? யாராவது வருவானா? வரமாட்டான். நேராக போய் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலத்தில் இத்தனை நாள் போராட்டம் நடக்குது, ஒருத்தர் போய் சேர்றதில்ல, போய் பார்க்கறது இல்லை. நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் இறங்கி, எப்போ என்ன பிரச்சனை? ஐயா இவர் எங்களை அடிச்சு விட்டாருயா, இவரை பணி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கய்யா. டிஸ்மிஸ் போயா. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. உடனே அந்த இடத்துல உனக்கு பதவி இல்லை, போ போ வழியில போ. படிக்கிற பிள்ளை எப்படி போராடிட்டா இருக்குது, போய் படிக்க போ. வண்டி எடுத்து போ, நீ உனக்கு வேலையில் ஓடு, வண்டி எடுப்பா, முடிஞ்சு வச்சு. வண்டியில் உட்கார்ந்தோடனே ஐயா என்னங்கய்யா என்ன ஏதுன்னு விசாரிக்காம டப்புன்னு அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டு இல்லையா? ஏய் விசாரிக்கிறதுக்கான நேரமாது? அவன் படிக்கிறத விட்டுட்டு பிள்ளைய தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான். அது பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்ல, அதான முக்கியம். இப்போ பாரு உடனே படிக்க போயிட்டான், வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு, போக்குவரத்து நெரிசல் தீர்ந்து போச்சு. இவன் எனக்கு வேலையில் போச்சு. அவனை ஒரு 3 நாள் விட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு. 3 நாள் விழிச்சு விட்டவொன்னா ஐயா போய் தலைமைச் செயலகத்தில் அவர் பார்க்குறாரு. உனக்கு அறிவு இல்லை, படிச்சிருக்கில்ல, படிக்க போகிற பிள்ளை முன்ன பண்ண தான் இருப்பேன், சின்ன பிள்ளை, அவனை போய் கை நீட்டுறதா? என் மடையனா நீ? சரி இந்தா இந்த பக்கம் இல்லை வேற பக்கம் போடு, இந்த திசையில் போகாம வேற பக்கம் டியூட்டியை போட்டு வேற பக்கம் போடு போடு. இதுக்கு பேர் தான் தலைவன். அரசியலுக்கு வரதா வரலையான ஆண்டவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறவன்ல தலைவன். வர்றதுக்கே எவ்வளவு பிரச்சனை, வர்றதுக்கே இவ்வளவு ஜோசியம், இவ்வளவு குறி, இவ்வளவு இது. அப்புறம் உடனே முடிவெடுக்கணும். உடனே உதவியாளரை கூப்பிட்டு அந்த கலெக்டரை வர சொல்லு, போனை போட, அவனுக்கு கலெக்டரை வர சொல்லுன்றார். கலெக்டருக்கு போனை போடுறாரு. ஐயாவுடைய பிஏ, ஐயாவுடைய உதவியாளர். அது கலெக்டரோட உதவியாளர் எடுத்து, கலெக்டர் தூங்குறாருங்க, தூங்கும்போது அவர் எழுப்பக்கூடாது. அவன் ஏய் முதலமைச்சர் பிஏ பேசிக்கிறேன், நான் கலெக்டர் பிஏ சொல்றேன், எழுப்ப முடியாதுங்க, எங்க ஐயாவை எழுப்ப முடியாது, எங்க ஐயா சத்தப்படுவாருங்க, தூங்கும்போது அவர் எழுப்ப முடியாதுங்க. அவன் வெறுப்புல, ஐயா பாத்தீங்களா ஐயா இந்த கலெக்டர் பிஏயா முதலமைச்சர் கூப்பிடுறாரு வாயான்னா, தூங்கும்போது எழுப்ப முடியாதுன்னு, தூங்க எழுப்ப மாட்டேங்கிறான் ஐயா அப்படின்னு. அப்படியே அவையே அடுத்த நாள் காலையில் போட்டு யாரு கலெக்டரா, உங்க பிஏ எனக்கு அனுப்பிங்க உதவியே, எனக்கு உதவியாளரா என்னங்கய்யா அப்படின்னு. இல்லை இங்கே பாரு, முதலமைச்சர் பிஏ சொல்றேன்னு சொல்லியும் எழுப்பாம உனக்கு கடமையில உண்மையா இருந்தான் பாரு, அவன் தான் எனக்கு தேவைப்படுதான். அப்படிப்பட்ட ஆளு பசுபதினு ஒரு கலெக்டரு. கட்சிக்காரன் ஒருத்தன் திரையரங்கு கட்டிட்டான். கட்டிட்டு திரையரங்க திறக்கிறதுக்கு முதலமைச்சர் வச்சு திறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. முதலமைச்சர் வர்றாருன்ட்டு அறகுறையா வேலையை முடிச்சு ஐயா வரும்போது திறந்துடணும் ஐயா கையாலேன்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி கலெக்டர் போய் ஆய்வு செஞ்ச இடத்துல வேலை முற்று பெறல, அதனால இதை திறக்க முடியாதுன்னு அனுமதி தரமாட்டேன்ட்டாரு. கலெக்டரை மிரட்டுறாரு இவர் கட்சிக்காரரு, முதலமைச்சருக்கு வேண்டியவர். அவன் தர முடியாது போயான்னு போய் படுத்துட்டாரு கலெக்டரு. முதலமைச்சர் வந்துட்டாரு, என்னையா ஐயா இந்த மாதிரி இந்த கலெக்டர் பைய அனுமதி தர மாட்டேன்ட்டாயா,
வேலை கொஞ்சம் அறகுறையா, ஏன் தரமாட்டேன்ட்டான், வேலை கொஞ்சம் 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 பாக்கியிருக்கியா அதனால. அப்படியா, சரி. ஏரியா எங்கேயா கலெக்டர் வீடு, போடியா வண்டி அடியா. வண்டி எடுத்து இங்கேருந்து அடிச்சிட்டான். கோபத்தில் வர்றாரு, ஐயா முதலமைச்சர் பார்த்துக்கிறங்க அப்படின்னு. அவர் பசுபதி மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கு. அப்படி வந்தோடனே வணக்கம்னே. முதலமைச்சர் வந்து திறக்கிறாருனாலும் அது முற்று பெறாததுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த நேர்மையை பாராட்டிட்டு போலாம் தான் வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க. உங்களை மாதிரி அதிகாரிகள் தான் நாட்டுக்கு தேவை. வரட்டுமா? இப்படிப்பட்ட தலைவன் இந்த நாட்டுக்கு இப்ப தேவை. இங்க பல பேர் என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா இடத்தை, கருணாநிதி இடத்தை ரஜினிகாந்த் நிரப்பிடுவார். எங்களுக்கு ஜெயலலிதா இடத்தை, கருணாநிதி இடத்தை மூடிடணும், நிரப்பக்கூடாது. எங்களுக்கு யார் இடத்தை நிரப்பால் தேவைப்படுது? காமராஜர் இடத்தை, கக்கன் இடத்தை, சிங்காரவேலர் இடத்தை, ஜீவானந்த இடத்தை நிரப்பால் தேவைப்படுது. அவருக்கு நல்ல கரிஷ்மா இருக்கு, நல்ல கவர்ச்சி இருக்கு. அவ்வளவு கவர்ச்சி இருந்தா தெருவில் ஒரு கராடத்தை போட்டு போச்சு பார்த்து போறோம். என்ன கவர்ச்சி? காமராஜுக்கு என்னடா கவர்ச்சி இருந்தது? கக்கனுக்கு என்னடா கவர்ச்சி? மம்தா பானர்ஜிக்கு என்ன கவர்ச்சி? பினராயி விஜயனுக்கு என்ன கவர்ச்சி இருக்கு? உண்மையும் நேர்மையும் சத்தியம் தான் சிறந்த தலைவனுக்கான கவர்ச்சி. நாங்க சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வரவேற்கிறோம் ரஜினிகாந்த. வா, ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கல. பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நாட்டை தமிழர் நாட்டை ஆண்டலாம்னு. இது அநாத நாடு இல்ல. தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடாக தட்டுக்கட்டு இருந்தது ஒரு காலம். இப்ப உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க பல லட்சக்கணக்கான தலைவர்கள் இந்த நாட்டில் உருவாயிருக்கும். நீங்க வந்து சும்மா வந்து வர போக வரேன் போறலாம், யாருமா வாழு, நான் தான் ஆளுவேன். இது என் தத்துவம். இதுக்கு எதிராக எவர் வந்தாலும் எதிர்ப்போம். அது ரஜினிகாந்த் என்ன, ரஜினிகாந்தையே எதிர்க்கிறேன். ரஜினிகாந்த் என்னடா இவங்க எங்களுக்கு எதிர்க்கிறது. கஜினி முகமது 18 முறை படையெடுத்தார். ஏன்டா 18 முறை படையெடுத்தான்? 17 முறை என் பாட்ட அவனை செருப்பு கட்டி அடிச்சு வச்சுட்டான்டா. 18 முறை வரலாற்றில் 18 முறை படையெடுத்தான் என்பதை படிக்க வைத்த நீ 17 முறை என் பாட்டனவனை விரட்டி விரட்டி அடித்தான் என்பதை படிக்க வைக்கல. மராட்டியர்கள் சரபோஜிகள் வந்தார்கள், வாளும் வேலுமேந்தி படையெடுத்து வந்தார்கள். என் பாட்டன்கள் முப்பாட்டன்கள் வாளும் வேலுமேந்தி போரிட்டான். அவன் படையெடுத்து வந்தா, இவர் படையெடுத்து வராரு, படம் எடுத்து. அது போர், ஆயுதம் ஏந்திய போர். அதே மராட்டியரை எதிர்த்து அரசியல் போர். கனவுல கூட நினைக்க கூடாது ரஜினிகாந்த் என் நாட்டாளன். எழுபது வயசு, இன்னும் 10 ஆண்டுகள், 80 வயசு வரைக்கும் கூட நடிங்க. நாங்க உங்களை ஒன்னும் சொல்லல. நானும் கூட வந்து படம் பார்க்கிறேன், கைதிட்டுறேன். தலைவராக இருந்து என் மக்களுக்கு சேவை செய். முதல்வராக இருந்து எங்க அதிகாரத்தை எங்கள் மீது செலுத்தணும்னு எவனும் நினைக்கூடாது. அதெல்லாம் காலம் மறையேறி போச்சு. என் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாது பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையாக வாழ தயாரா இல்ல. அதை புரிஞ்சுக்கணும். நாங்க ஆளும்போதாண்டா என் மரம், என் செடி, என் பூச்சி, என் வண்டு, என் மாடு, என் ஆடு, என் ஏரி, என் குளம், என் மலை, என் காடு, இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? கதிராமலை எங்கிட்டு இருக்கு? நெடுவாசல் எங்கிட்டு இருக்கு? எங்கிட்டு இருக்கு? என்ன தெரியும்? வேலநாச்சியார் சமாதி எங்க இருக்கு? மருதுபாண்டியர் எங்க தூக்கில போட்டாங்க? ஏதாவது உனக்கு தெரியுமா? தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது. திடீர்னு வந்து முதலமைச்சர் ஆகணும்னா வரும்போது ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை, அதெல்லாம் கிடையாது. ஸ்டேட் ஹீரோ தான். நேரடியா முதலமைச்சர் தான். ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஸ்டேட் முதலமைச்சர் தான். நம்மளை முடிவு பண்ணிட்டாங்க ஒரு முட்டாப்பைய கூட்டம்ட்டு. அதெல்லாம் அப்போ எம்ஜிஆர் விட்டுட்டீங்க, ஜெயலலிதா விட்டுட்டீங்க, ரஜினிகாந்த் மட்டும் எதுக்குறீங்க? தெரியலடா, விட்டாங்க.
எங்க ஆத்தாள பொண்ணுக்கு தெரியல, தெரிஞ்சிருச்சு எதிர்க்கிறான். அவ்வளவுதானே, தெரிஞ்சிருச்சு எதிர்க்கிறான். ரஜினிகாந்த் எதிர்க்கிறதா நினைக்கூடாது. ரஜினிகாந்த் போல பல பேர் நினைச்சுக்கிட்டு அலைகிறான். அவனுக்கும் சேர்த்து எச்சரிக்கிறேன். நாங்க எதிர்க்கல, அன்பா எச்சரிக்கிறோம். இது விட்டுரு. என் வீடு, எந்த குழாயில கசிவு, எந்த சன்னல்ல ஆணி இல்ல, எந்த கதவுல தாப்பா இல்ல, எந்த மூளையில ஒட்டடை இருக்குன்னு எனக்கு தெரியும். இது என் நாடு. பல ஆயிரம் ஆண்டுகளா நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு. இது என் கனவு இல்ல, என் பல ஆண்டுகளாக என் முன்னோர்களின் மூதாதைகள் தூக்கி சுமந்து வந்த கனவு. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு தூய தமிழர் இந்த நிலத்தை ஆளல. திரும்ப 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 பேச்சு கூடாது. என்ன இனவெறிய தூண்டுறீங்க, என்ன தூண்டுறீங்க? ஏங்க வேடா, நிதிஷ்குமார்ட்ட கேட்குறாங்க. நிதிஷ்குமார்ட்ட ஏன் இந்த ராம்நாத் கோவிந்த போய் இப்போ குடியரசுத் தலைவர்கள் ஆதரிக்கிறேன்னு? அவர் பீகாரியராகவே வாழ்ந்துடுறாரு, என் மண்ணுக்காரரா இருக்காரு, அதனால ஆதரிக்கிறேங்கிறார். அவர் சொல்றது சரியா இருக்கு, நாங்க சொல்றது தவறாயிருதா? ஆயிருதா? காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுத்தாலும் எதிர்த்து நிற்கிற பால் தாக்கரே. பிஜேபி குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்பே காங்கிரஸ் அறிவிக்குது பிரதிபா பாட்டீல். உடனே பிரதிபா பாட்டீலுக்கு ஆதரவுன்னு பால் தாக்கரே சொல்றாரு. காரணம் என்ன? மராட்டிய மகள், அவள் குடியரசுத் தலைவராக ஆதரிக்கிறேங்கிறது. அவருக்கு அந்த உணர்வு இருக்கலாம், சீமானுக்கு இருக்கக்கூடாது. பஞ்சாப்ல போய் இந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவர், முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்திருவார் போல இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பேசுறதுக்காக அவர் பேசுறாரு. தேர்தல் பரப்புரையில் என்ன பேசுறார்? பஞ்சாபியனை தவிர எவனையும் உள்ளே விடாதீர்கள் என்று யார் பேசுறா? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி. பாரதத்தின் பிரதமர் பேசினா சரியா இருக்கு, பாமரன் சீமான் பேசினா தவறா இருக்கா? என்னது? அவர் நிதிஷ்குமார் பீகார் தேர்தல்ல பீகாரியா பகாரியா அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாரு. அவன் பீகாரின்னு ஓட்டு போட்டுறான். அத பாருங்க எப்படி ஒரு இதை வச்சாரு பார்த்தீங்களா? கடைசி நேரத்துல பீகாரியா பகாரியான்னு. அதே நாங்க சொன்னோம், இன வெறி, இன சொறி, இன சரங்கு. என்னடா என்னது? திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஆறாத வன்மை வந்து பழி வாங்கி விட்டுருவோம். நல்லா கவனிச்சுக்கணும். தர்மத்தின் வழி நின்று யோசிச்சா இந்த பிள்ளைகள் சொல்றது சரின்னு படும். எங்க ஆட்சியில ஒரு தடவை வாழ்ந்துவார், உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாட நாங்க மாத்திரமா இல்லையா என்பது, பூமியின் சொர்க்கமா மாத்துவேன். எங்க ஆத்தாலும் அப்பத்தாலும் அக்கா தங்கச்சியும் குடத்தை தூக்கிட்டு ஓடுறான்டா தண்ணிக்கு. எந்த ஊருக்கு போனாலும் 2 மாசமா தண்ணி வரல, 15 நாளா குடிக்க தண்ணி இல்லைன்றான். எவ்வளவு ஆளுகிறது, எவ்வளவு வருத்தப்படுறது. தண்ணீர் குடுவைக்கு வாட்டர் கேனுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டுக்கான் இந்த நாடு. தவிச்ச வாய்க்கு தண்ணிக்கு வரி கேட்டா நாட்டின் மதிப்புமிக்க அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்து என்ன சொல்றாரு தெரியுமில்ல? வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை? நாங்க மூலப்பொருளுக்கு தானே வரி போட்டிருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது. ஐயா, மூலப்பொருளால் உற்பத்தி செய்யப்படுகிற அத்தியாவசிய பொருளுக்கு விலை ஏறுமா ஏறாதா? இவங்க ரூம் போட்டு வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கேயோ உட்காந்து இவங்கள வாழ விடக்கூடாது. இந்த பயலுக்கு நிம்மதியா திர்றாங்களே. நீங்கெல்லாம் இன்னும் ஊருக்கு போல, நீங்கெல்லாம் இன்னும் சாகாமையா இருக்கீங்க, நீங்கெல்லாம் எப்பவும் செத்திருப்பீங்கன்னு நினைச்சோம் ஐயா. அதான் அவன் கணக்கு. புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர் பிரதமரா இருக்கிறது, ஆல் இந்திய புரோக்கர்கள் முதலமைச்சரா இருக்கிறாங்க. முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். ஒவ்வொரு நாடா போக வேண்டியது, ஒரு ஊரதான் சுத்தி பார்க்கிறாரு. சிறந்த 10 பிரதமர்ல அவர் இடம் வரல, அவர் பேரை காணா. அப்படி கையை ஆட்டிட்டு போயிட்டு இருக்காரு, அவர் வாட்டு போயிட்டு இருக்காரு. குஜராத் में सरकार में है,
जीएसटी मसौदा है, என் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற முடியும். இப்ப நிறைவேறிச்சு. பிரதமரா இருக்காரா பிணமா இருக்காராங்கிறத நமக்கு சந்தேகம். என்னது இது? ஒண்ணும் கேட்கல. ஐயா வரி 28 30 கூட எடுத்துக்கியா, என்னவா எனக்கு திருப்பி வரும்யா? கல்வியா வருமா, மருத்துவமா வருமா, சாலையா வருமா, குடிநீரா வருமா, மின்சாரமா வருமா? ஒரு இளவா வராது. படிச்சவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. வரியை போட்டு வரியை வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துரும்னு ஒரு நாடு பைத்தியக்காரன் பேசுவானா? முட்டாள் பேசுவானா? முட்டாள் பேசுவானா? ஒரு நாடு எப்படா வளரும்? தன் நாட்டினுடைய இயற்கை வளம், அந்த வளத்தில் மனித பேராற்றலை கொண்டு பொருத்தி உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு தாண்டா வளரும். ஒரு வரியை வாங்கி என்னது? என்ன ஒரு நாடு ஒரு பொருளாதார கொள்கை வச்சுட்டு சினிமா எடுக்க வந்த பையன் வச்சுக்க. நான் பொருளாதாரம் படிச்சுட்டு தான் இங்க சினிமா எடுக்க வந்தேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எப்படி வளரும் ஒரு நாடு? எனக்கு சோறு போட மாட்டான், எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டான், எனக்கு பால் கொடுக்க மாட்டான், எனக்கு பழங்கள் கொடுக்க மாட்டான். ஆனா தினம் 100 மில்லி ரத்தத்தை எடுத்து போயிடுவேன். நான் எப்படி வாழ்வேன், வளருவேன்? செத்து போயிடுவேன். அந்த பொருளாதாரத்தில் தான் உன் நாடு இருக்குது. வரியை மட்டும் போட்டு கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, லாபம் 10 விழுக்காடு, வரி 53 விழுக்காடு. இப்ப நாம என்ன சொல்றோம்? லாபத்தை எடுத்துட்டு வரி என்கிட்ட கொடுத்துரும். எப்படிப்பட்ட நாடு? அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த நாட்டில் தற்சார்பு என்ற நிலையே இருக்கக்கூடாது. கறிக்கு தடை. இவன் எல்லாம் என்னட்ட சிறுபான்மை மக்கள் தானே, முஸ்லீமுக்கு எதிராக தானே அந்த தடை. அதையே நீங்க பெருசா பேசி உங்களுக்கு இருக்கிற ஓட்டை இழக்கிறீங்க. நான் ஓட்டுக்கானவனே கிடையாது, இந்த நாட்டுக்கானவன், மக்களுக்கானவன். இஸ்லாமியன்னா செவ்வாய் கிரகத்திலிருந்து இறக்கி விட்டவனா? என் கூட பிறந்தவன், என் அண்ணன் தம்பி, என் மாம் மச்சின இந்த உட்காந்துருக்கான். என் மச்சான் எங்க மச்சான் இந்த இருக்கான். என் மச்சான் என் சொந்தக்காரன் தான்டா முஸ்லீமா இருக்கான். எங்கால தான் இருக்கான். காயல்பட்டினத்தில் இருக்கலாம் என் சொந்தக்காரன் பூரா. இளையாங்குடி கிழக்கிற புதூர்ல இருக்கிறவங்க என் சொந்தக்காரன் தான். இந்த அயோக்கிய பயலுக்கு சாதி கர்மாந்திரத்தில் வாடா பரப்பையில் என்ன முஸ்லீமா மாதிரி வாங்க பாயின்னா, பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேல போயிட்டான்டா அயோக்கிய பயலுகளா. என்ன பெரியது? என்னமோ முஸ்லீம்னா எல்லாம் பாவரனுடைய வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவன்லாம் ராபர்ட் கிளைவன் பேரன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் என் சித்தப்பன் பெரியப்பேன். இந்த சாதிய கர்மாந்திரத்தை சகிக்க முடியாம போயிட்டான். அங்க போயிட்டான். மாட்டுக்கறிங்கிறது மாட்டுக்கறி. முஸ்லீமுக்கு எதிரான தடை நான் நினைச்சேன். உன் மாட்டுக்கு எதிரான தடை. பொள்ளாச்சியில சந்தையை விரிச்சோடிச்சா இல்லையா? உச்ச நீதிமன்றம் இப்ப தடை இல்லை, தடையை நீக்குன்னு போட்ட பிறகு சந்தை கலகட்டிச்சா இல்லையா? எழுதி வச்சுக்க. திருவண்ணாமலையில கண்ணமங்கலத்துல நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் மேலிய தோல்லதுக்கு உழுதானா இல்லையா? காரணம் என்ன? மாடு கிடைக்கல, கற்காலத்துக்கு தள்ளிட்டான் நம்மள. மாடு என்பது செல்வம், கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று தமிழ் மறை கற்பிக்குது. மாடு தமிழர் வாழ்வியலில் ஒரு பெரிய அங்கம். தற்சார்பு பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்களிப்பை செய்வது மாடு. மாடு உழவு, மாடு வண்டி, மாடு வண்டி. நான் விளை வைக்கிற பொருளை தூக்கிட்டு போகும், எனக்கு உழவுக்கு விழும். இதுக்கு நன்றி கடனுக்கு நான் விளை வச்ச பயிரில் தாளை அறுத்து வைக்கோலா போடுவேன். நான் என் நெல்லை அறுத்து நெல்லை எடுத்துட்டு தவிடு உம்மி அதுக்கு போடுவேன். சாப்பிட்டு பழைய கஞ்சியை ஊற்றுவேன். இதுக்கு பரிகாரம் அது எனக்கு சாணியை தரும். அந்த எருவை தூக்கி ஒரு நிலத்துல போடுவேன், உரம் திருப்பி உழுவேன், மறுபடியும் விளையும். இது ஒரு சுழற்சி. இதுதான் தற்சார்பு. இந்த தற்சார்புல அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? மாடை ஒழிக்கணும். மாடை ஒழிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு நினைச்சான், முடியல. பல பேர் போராடி தடுத்துட்டான். இப்ப என்ன பண்றான்? கறிக்கு தடை. மாட்டை வாங்கவோ விற்கவும் முடியாது. இது கறிக்கு விற்கிற மாடுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? முடிஞ்சு. இப்ப என்ன பண்ணும்?
டிராக்டர் வச்சிருக்கிறவன் தான் உழவு செய்ய முடியும். 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு உழவு மாடை வச்சு உழுகிறவன் விவசாயம் செய்ய முடியாது, ஏன்னா மாடு இல்லை. இப்போ டிராக்டருக்கு போகணும், டிராக்டர் உற்பத்தி செய்கிறவன் முதலாளி, லாபம், இவனுக்கு கமிஷன், கிம்பலாம். நல்லா கவனிச்சுக்கணும். மாடு சாணி, மாடு மூத்திரம் உரம், மாடு சாணி உரம். இப்போ மாடை காலி பண்ணோம், இந்த இயற்கை உரத்தை விட்டு நான் வெளியில் வரணும், ரசாயன உரம். இந்த நாடு ஜிஎஸ்டியில் இயற்கை உரத்திற்கு வரி போட்டிருக்கு, இயற்கை உரத்துக்கு. இப்ப இந்த பாருங்க, இந்த மாடை காலி பண்ண வந்து ரசாயன உரத்துக்கு திருப்பி வருவேன். ரசாயன உரம் யாருது? முதலாளி. இது முதலாளி கிட்ட கமிஷன் இருந்து தெரியுதா? இவங்க பிரதமர் இல்ல புரோக்கர்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா சொல்றேன். பண மதிப்பிழப்பு, பணம் செல்லாது, கேஷ்லெஸ் எக்கனாமி. ஓகே, என்னடா பண்றது? நேரடியா செல்போன் டிரான்சாக்சனுக்கு வந்துருங்க. செல்போனை யார் ராஜா உற்பத்தி செய்யறது? முதலாளி. சிம் கார்டு யார் ராஜா உற்பத்தி செய்யறது? முதலாளி. இப்ப இந்த திட்டம் யாருக்கானதுன்னு உனக்கு தெரியுதா? அதனாலதான் சொல்றேன் புரோக்கர். சரியான ஆளு நேருக்கு நேரம் நின்று இல்ல புரோக்கர் இல்லைங்க, ஒரு பிரதமர் வாதிட்டு வெல்றா பார்ப்போம், வெல்லு பார்ப்போம், வெல்லு. ஜப்பானுக்கு போறது, 50 கோடி இளைஞர்களை வைத்திருக்கிறோம், எங்கள் நாட்டிற்கு வாருங்கள், தொழில் தொடங்குங்கள், நிலம் எவ்வளவு வேணாலும் பறித்து கொடுக்கிறோம், நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சு கொள்ளுங்கள், மின்சாரம் எவ்வளவு வேணாலும் தருகிறோம். 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகளை அதுக்கு இழப்பீடு தருகிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஓடியா நீ ஏலம் போட்டு நாட்டை வைக்கிறதுக்கு பேர் என்ன? நான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன், எனக்கு வீடு வாங்கி கொடுக்குற ஒரு தரகு சார், அருமையான வீடு சார், 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி சார். அவர் மொழியிலே சொல்றேன், ஜிலு 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 ஜிலுன்னு காத்து சார். 1/2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்டு சார், பக்கத்துல ஹாஸ்பிட்டல், தேட்டரு எல்லாம் இருக்கு சார், பக்கத்துல கோயில் எல்லாம், அருமையான பாதை, ஒரு டீசென்டான ஏரியா சார். ஒரு ரவிடி விடி பிரச்சனை கிச்சனை ஒன்றும் இருக்காது சார். அருமை. ஹவுஸ் ஓனர் தங்கமானவர் சார், தங்கமானவர். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதியில் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் வாடகை கொஞ்சம் தள்ளி கொடுத்தா கூட கண்டுக்கிற மாட்டார் சார். சரி சார் போவோம் சார். அங்கே பண்ண அவர் சார் கண் பார்ட்டி சார், வீட்டுக்கார்ட்ட போய் சொல்றது, ₹1,00,000 சம்பளம் சார், 1ஆம் தேதியில் 5 நாள் டான்னு வாடகை கொடுத்துருவார் சார். பெரிய இல்லை சார், அவரே ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைகள் அவ்வளோதான் சார். இப்போ தண்ணி இன்னி போட்டு சிலம்பாது சார், நல்ல டீசன்ட் பார்ட்டி, வீடு கொடுக்குறோம் சார். ஓகே, எனக்கிட்டையும் கமிஷன், வீட்டுக்கார்ட்டையும் கமிஷன். இவனுக்கு பேர் வீட்டு புரோக்கர். இங்கிருந்து ஒருத்தர் போய் ரஷ்யாவில் மேக் இன் இந்தியா, எல்லாரும் வாங்க இந்தியாவில் மேக் பண்ணுங்க. அது ரஷ்யா மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜப்பான். இது மேக்கின், இது வாடகத்தாய். கற்பப்பை என்னது, புள்ள என்னது இல்லை. இதான் மேக் இன் இந்தியா. நாம மேக் இட் இந்தியாங்கிறோம், மேட் இன் இந்தியாவை மாத்துங்கிறோம். இது நுட்பமாக விளங்கிக்கணும், இந்த பொருளாதார கொள்கை எவ்வளோ ஆபத்தானதுன்ட்டு. ஊரா ஓடி போய் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊரில் வந்து முதலீடு செய்யுங்க, எங்கள் ஊரில் வந்து தொழில் தொடங்குங்க, மேக் இட் இந்தியா, மேக் இன் இந்தியா, இந்தியாவில் மேக் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்ன? நாட்டு புரோக்கர். அவர் வீட்டு புரோக்கர், ஒரு நாட்டு புரோக்கர். இதை மாற்றணும். இதை மாத்துறதுக்கு என்ன பொருளாதார கொள்கை? காந்தி கண்ட சுயராஜ்யம், பெருந்தலைவர் காமராஜர் கண்ட தற்சார்பு. சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் நடக்குது, இப்படி புறங்கை கட்டிக்கிட்டு, ஏப்பா ஏய், ஊரா நாட்டில் சோத்துக்கு கையேந்துறதுக்கா அப்போ போராடி சுதந்திரத்தை பெற்றோம், நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவோம்ப்பா, அதானப்பா எல்லாத்துக்கும் நல்லதுன்றாரு. அவருக்கு தற்சார்புங்கிறது தெரியல, ஆனால் அவர் சொல்றதுக்கு பேர் தற்சார்பு பொருளாதாரம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.